இங்கே வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்களா தென்னை மரத்துல வேற பேரம் வந்தா இந்த பேரம் அத்திவாரத்தை வந்து அப்படி ஃபுல்லாக 6 பேட்ட காணி கடலோட அப்படி இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே அடிச்சு அடிச்சு வைக்கணும். இதுவும் சரியா பூங்காயில் இருந்தால் பூங்காயை காணி கடலில் தோன்றிய மண் முழுதும் கொண்டு நிலைமையை பாருங்க மக்களே. இதில் வந்து மண் மூட்டை வந்து அடிச்சிருக்கணும். காலியில் அந்த டோல்வேஸில் கட்டினாங்க. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் வசந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு செய்தி வீடியோன்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இந்த பருத்துறை மூக்கம் கடற்கரை இருக்குல்லோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியான வந்து ஒரு பேர் பெற்ற ஒரு கடற்கரை, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். இந்த இடம் வந்து முதல் நாங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ 2026 இப்போ வந்து இந்த கடலை பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நடமாடக்கூடிய பகுதியில் வந்து தண்ணி முன்னோக்கி வந்து ஒரு கடல் அரிப்பு மாதிரி ஏற்பட்டு இதில் வந்து சின்ன ஒரு பார்க் மாதிரி, அதாவது ஒரு பூங்கான்னு சொல்லலாம், சின்ன பிள்ளையில் கேட்ட பூங்காலாம் இருந்தது. அதெல்லாம் அப்படி உடைஞ்சி எல்லாம் வந்து அப்படியே சின்ன பின்னா போயிருக்குது. அப்போ மக்கள் வந்து சரியான பாதுகாப்பான முறையில் வந்து இங்கே வரணும். என்ன நீங்கள் நடந்து போகிற பாதையில் வந்து ஏதாவது உடைஞ்சி விழுந்து என்றால் நீங்கள் கடல் தண்ணிக்குள்ளே விழுந்து போடுவீங்கள். அந்த வகையில் நான் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன மாதிரியான நிலப்பாடு வந்து இப்போ இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டிக்கொண்டு அப்படியே இப்போ வந்து வேலை செய்யணும். அதாவது ஒரு மண்மூட்டை அடித்து அந்த இடங்களை வந்து இந்த கடல் அரிப்பு ஏற்பட்ட இடத்த வந்து இப்போ சரி செய்யணும். அதை நான் அவங்களை ஃபுல்லாக காட்ட போகிறேன். முதல் பார்க்க இருந்த கடற்கரைக்கும் இப்போ பார்க்கல என்ன சொல்கிறேன்னு தெரியல. வேறு வந்தா எவ்வளோத்துக்கு நான் உங்களை கிட்ட போயிட்டு காட்டுறேன்னா, ஏற்கனவே நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் அந்த கடற்கரையை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோத்துக்கு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டு இதெல்லாம் உடைஞ்சி போயிருக்குது. இது வரும் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து முந்தி இதில் 2 சும்மா அப்படி நடந்துலாம் போகலாம். சரியா, இப்போ கடலை பாருங்கோ இந்த இங்கே வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்களா. சாதாரணமாக நாங்கள் நிற்கவே இல்லாது இதில். இப்போ இதில் நிற்கிறது ஆபத்து பாருங்க. இதில் நின்றாலே உடைஞ்சி கீழே விழுந்து ஆபத்து ஏற்பட்டு போடும். நான் நினைக்கிறேன் நேற்று முந்தின நாள் வந்து இந்த கடல் தண்ணி இங்கே வரைக்கும் வந்து அதில் வந்து மோசமாக அடிச்சிருக்குது தெரியுமா. இதில் வந்து வண்டி வாகனம் எல்லாம் நிற்கிறது. நாங்கள் இதில் பார்த்தாலே இதில் வந்து கடல் தெரியாது. ஆனால் பாருங்க இந்த இப்போ எங்கே வரைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க. இதில் வந்து மண் மூட்டை வந்து அடிச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் அதிலே இந்த தாக்கம் கூட இருந்தால இதெல்லாம் வந்து இந்த எப்படி தான் உடைஞ்சி பிளந்து நான் நிற்கல. இப்படியே விட்டால் இது வந்து எவ்வளோத்துக்கு இந்த கடல் தண்ணி சேதம் வந்து ஏற்படுத்தும்னு சொல்ல தெரியல. அங்கால வந்து பூங்கா இருக்குது, பார்க், சில்ட்ரன் பார்க். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கிட்ட போய் காட்டிக்கொள்கிறேன். டிப்பர் வாகனம் வருது பாருங்க. வந்தா கல் வந்து பறிக்க போயிடும். ஓ கல் நான் நினைக்கிறேன் இந்த அணைக்கு வந்து ஏதோ போடுறதுக்கு போல். என்ன வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கு சரி பண்ணி ஆகணும், இல்லாட்டிக்கு கஷ்டம். ரைட், அங்கே வந்து வேலை செய்யணும். அதை போய் பார்ப்போம்மா. இந்த கோவிலெல்லாம் பாருங்க வந்து இந்த மட்டத்தோடு அப்படி நின்றுருக்குதா கடல் தண்ணியா. இதை வெட்டி எங்கால போடினோம். இதில் உள்ள மண்ணையே வெட்டி பேக்கில் போட்டு ஏன்னா எடுத்து நிரப்பி வைக்கணும். நான் நினைக்கிறேன் அங்கால சைடுக்கு போகிறதுக்கு போல். ஓ இதில் வேண்டியதான் பாருங்க வந்து இதான் அந்த ஐயப்பன் சுவாமி. இதை நீங்கள் ரப்பி எங்கே கொண்டே போட போகிறீங்க? சும்மா அந்த கரையில் எங்கேயாலையா? இதில் எடுக்க போகிறீங்களோ? அடிக்கிட்டு வரீங்க அப்படியே. ஓகே ஓகே. என்ன பாருங்க அப்படியே எடுத்து மண் மூடி ரப்பி இதில் வந்து இந்த இதுலேயே அடிக்கிட்டு வரீங்கம்மா. பாருங்க வந்தா விட்டால் தண்ணி வந்து அப்படியே மேலே ஏறி வந்துடும். ஐயோ வர அங்கே வரைக்கும் அப்படியே சேதமாக்கியிருக்கா. அங்காலே எப்படியா இருக்குது? அங்காலே எப்படியா தண்ணி வந்துருக்குது எல்லாம் முன்னுக்கு?
அப்படியா பாதியில் மூடி கடலில் தோன்றின மண் முழுதும் கொண்டு வரும். எல்லாம் கொண்டு விடுது அப்படி உள்ள வந்து ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து இப்படி போடுறதால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குமே அப்படியும் கொண்டு வரா இப்போதைக்கு பாதுகாப்பு இப்போதைக்கு கொஞ்ச நாள் சமாளிக்கலாம் வேணா அப்படி ஓகே 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 அதுவும் கொண்டு வரும். எவ்வளோ நாளாக இந்த ஆபத்து இருக்குது இப்படி இதில் இது ஒரு ஆண் கடல் பெண் கடல் 2 கடலும் சந்திக்கிறது. ஓ இதுலேயே ஆபத்து தான் ஆளே இல்லை இப்படி தண்ணி வந்தது அப்போ இங்கே முன்னுக்கு இப்போ வந்து இந்த காலியில் அந்த கோல்வேஸில் கட்டினாங்க. ஆமாம் ஆமாம் அது அப்புறம் இங்கே தான் இந்த தாக்கம் வருது. தாக்கம் வருது நான் கடலை மூடி அவங்க கட்டையோ அந்த தாக்கம் இங்கே வருது. திருவண்ணாமலை கிண்ணியா எல்லாம் ஒரு வழியை உள்ளட்டுதல்லோ ஓ அவை அங்கே கடலுக்கு தள்ளி தள்ளி அந்த பெரிய துறைமுகங்களை கட்ட 2-3 மைல் தூரம் கட்ட அந்த கடல் இங்கே தள்ளு இங்கே வருதுண்ணா அதான் அப்படி முன்னோக்கி வருதுண்ணா இப்படி இதுக்கு முன்னால் அப்படி இல்லைண்ணா இங்கே அங்கே நின்றது. ஓ தெரியுமோ இங்கே பார்த்தா தெரியாது முந்தி கடல் நான் நடந்து போகணும். இதை பூங்கா இல்லை இருந்தால் பூங்காவே காணும். பூங்காவே காணலண்ணா பாரு அப்படியே பிரட்டி போடுதா அப்படி என்ன மாதிரி என்ன நாங்கள் வந்து இந்த ஒரு பரத்துல நாங்கள் இந்த யூடியூப் சேனல் செய்கிறது அப்போ அந்த வீடியோ எடுத்து போடணும் நாங்கள் ஓகே வரோம் இந்த மண்ணை அப்படியே எடுத்து ரப்பர் இதுக்குள்ள போட்டு அப்படியே எல்லாம் அடித்து வைக்கணும். நாங்கள் இந்த யூடியூப் சேனல் நான் இந்த ஊரான் பரத்துறான் அப்படியே இங்கெல்லாம் தொங்க வரங்க அப்படியே போட போறீங்களா அப்படியே ஃபுல்லா இது மட்டும் தான் மதில் விழுத்தாம ரைட் ஓகே இந்த கோவில் இந்த மதில் வந்து விழுத்தாம இருக்கிறது ஏன்னா ரைட் ஓகே ஓகே இது மட்டும் தான் போட போய் நம்ம இல்லாட்டிக்கு இந்த கோவில் இந்த மதிலே ஃபுல்லாக அப்படியே தண்ணி வந்து அடித்து அப்படியே இந்த வரும் அத்திவாரத்தை வந்து அப்படி ஃபுல்லாக கிளப்பி உடச்சி போடும். ஓ அத்திவாரம் இப்போயே இந்த வெடிப்பெல்லாம் வந்துடும் நம்மள நான் அப்படி இருந்தால் தெரியுது பாருங்க அத்திவாரம் இரண்டு பார்த்து தெரியுது இல்லை ஓகே இதில் வேலை செய்யணும். அங்கால நாங்கள் கொஞ்சம் தூரம் அது மட்டும் போட்டுருவோம்மா. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தென்னை வந்து விழுந்துருக்காம். இதில் வந்து நாங்கள் நடந்து திரிகிற பாதையில் தென்னை மரம் இந்த தென்னை மரமும் இப்போ விழுதடியாது. நான் சொன்னேன் மக்களே இங்கே வர்றாக்கள் வந்து சரியான கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறதெல்லாம் சேஃப்டியே இல்லை. திடீரென்று இந்த தென்னை மரம் கீழே விழலாம். என்னால் அவ்வளோத்துக்கு மண் வந்து அவ்வளோத்துக்கு அரிச்சு என்ன பாருங்க அந்த வேர்லாம் வந்து அப்படியே தெரியுது. இப்போ 2-3 தென்னை அப்படியே விழுந்து போடுது. அடுத்தது நாங்கள் ஒரு சில்ட்ரன் பார்க் பூங்கா கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் தெரியும். அது நிலப்பாட்டை காணப்புறம் பாருங்கோ இதில் பாருங்கோ இதே மாதிரி இன்னும் ஒன்று முன்னுக்கு இருந்தது சரியா இதில் இருந்து நினைக்கிறேன் அதுவும் ஃபுல்லாக அப்படி உடஞ்சி சரி. இதில் வந்து நாங்கள் முந்தி இருந்து கதைக்கிறாங்க ஒரு குடை மாரி ஒன்று அடித்து சுத்த வர இருந்துலாம் கதைக்கலாம். அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே காலி எல்லாமே சின்ன பின்னமாயிடுது. இதில் பாருங்க ஒரு தென்னை மரம் நிற்குது. இந்த நேர ஒரு வேர் ஏன்னா தென்னை மரத்துனா வேரை பாருங்க நல்ல ஈரழிப்பாக அப்படியே தெரியுது பார்த்தீங்களோ. கடல் தண்ணியும் அவ்வளோத்துக்கு நல்லா உறிஞ்சி வச்சுருக்குது. இந்த தென்னையும் கீழே விழுந்து ஓடும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த மூக்கம் கடற்கரை வந்து இந்த பீச் அழிஞ்சு போன மாதிரி தான். இந்த இது வந்து டாய்லெட் இதுவும் சரியா இந்த அத்திவாரம் ஃபுல்லாக அப்படியே தெரியுது பாருங்க எல்லாம் மண்ணையும் அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போட்டுது. ரைட் இதில் ஆட்கள் வந்து இருக்கிறதுக்கு ஒரு கதிரை மேர் செஞ்சுருந்தவ அதுவும் சரி. நிலைமையை பாருங்க மக்களே. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் மூடி இருக்கணும் வண்டைக்கு தண்ணி கடலெல்லாம் வந்து சில்ட்ரன் பார்க் இதான் இது எல்லாம் பழைய பாருங்க வந்தா இதெல்லாம் வந்து இப்போ பாருங்க அப்படியே மண்ணை வந்து அரிச்சு இந்த பைப்பெல்லாம் பாருங்க தெரியுது. தண்ணி பைப் இல்லை சாரி கரண்டு வயர் போகிற பைப்பா. இதில் மாதிரி சின்ன காரம் கால் வச்சால் இப்படி இடிஞ்சு விழுந்து ஓடும். விழுந்தால் பிறகு
கை கால் உடைஞ்சு பல்லுக்கள் உடைஞ்சு சேதமாயிரும். அதெல்லாம் சொன்னால் சரியான சேஃப்டியான முறையில் வந்து வரணும் சொல்லி. ஓகே, அதிலே பாருங்க வந்தா சரியான அழகுடின கடல். இந்த பருத்துறை மூக்கம் கடற்கரை கிட்ட வந்து இருக்கிற ஒரு அண்ணாவரா வந்து இப்போ எங்களை பக்கத்தில் நிற்கிறாரு. இது வருஷம் இந்த பிரச்சனை நடந்துன்னு இருக்கிறது. ஆனால் இந்த முறை கூடுதலான அரிப்பு அங்கே ஊர்மனைக்கு வந்துருக்கு. இதுன்ற தாக்கம் வருங்காலங்களில் எமது கிராமமே அழிவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. இதனால் எங்கள் இந்த நாங்கள் நகர சபை ஜோஸ் இதை பற்றி சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். அதில் நிதி பெரிய நிதி தேவைப்படுது என்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தால் அப்போ அடுத்த கட்டம் தான் இதை செய்வதற்கு முன் வந்திருக்கணும். செய்வினம் இதுக்கு வந்து இயற்கை என்ன காரணமா இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது என்ன காரணமாக இருக்குது? சில பேர் இயற்கை வளமையாக இது வாழ்ந்து அடுத்த மாதங்களில் திருப்பி உள்வாங்கிடும். அப்போ இது இந்த தாக்கம் சில கொழும்பு பக்கம் கோல்பேஸ் அங்காள் பக்கங்களில் கடலை தூத்து இதுகள் கட்டிடங்கள் அந்த அகத்தி தான் இங்கால தள்ளி எங்கள் ஊர் மனையை அழிக்கிற மாதிரி தான் இந்த சில பேர் கலைச்சு கொண்டிருக்கணும் சொல்லியா. நீங்கள் பிறந்து வளர்ந்தலாம் இந்த ஊரா? இந்த ஊர் முந்தி வந்து நான் இதில் பார்க்க கடல் தெரியாது. இதுலேருந்து ஒரு 100 யாருக்கு அங்கே தான் கரை இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தா இந்த மட்டத்தோட இப்படி நிற்குது கடை வேணா. இந்த முறை முதல் ரோட்டுக்கு அங்கால இருந்தது, இந்த முறை ரோட்டே விழுத்திட்டு வருங்காலங்களில் திருப்பி இங்கே இன்னும் மூவ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதனால இது ஒரு பண்ட் ஏதாவது அணை ஒன்று காட்டும் உதவி செய்து இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு எங்கள் கிராமத்தை காப்பாற்றும் செய்யணும் சொல்லி. மற்றது மக்களுடைய காணி வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடணும். அப்படியா? அது மக்கள்கிட்ட காணி இதுக்குள்ள ஒரு 6 பேட்ட காணி கடலோட அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இந்த கரையோர பகுதியோட இருந்த காணி இல்லாமல் அப்படியே தண்ணி இல்லாமல் வந்து மூழ்கினால இனி அவன் என்ன செய்வேன் கஷ்டம் இல்லை. இந்த ரோட்லேருந்து கடற்கரை பிள்ளையாரான ரோட்டில் இப்படியே அங்கால இந்த காணிக்கு அங்காலே ரோட் இருந்தது. ரோட்டு இல்லாமல் போயிட்டு இப்போ இந்த காணியை இல்லாமல் போய் காணியை ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டு நான் அப்படி வந்து சரிண்ணா நன்றி. இந்த பருத்துறை மூக்கம் இந்த கடற்கரை வந்து இந்த கடல் அடிப்பு ஏற்பட்டு கடல் வந்து முன்னோக்கி வந்தால தற்சமயம் வந்து என்ன மாதிரியான மாற்றம் வந்து இந்த 2026ஆம் ஆண்டு நடந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்டியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. வெகு சீக்கிரம் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பினோம். அதாவது அரசாங்கம் வந்து எடுத்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு ஒன்று கொடுக்கணும். ஏனென்றால் இது ஒரு டூரிஸ்ட் பார்க் மாதிரி இன்றைக்கில் வந்து இப்படியே விட்டால் எல்லாம் அது அந்த பேரும் இல்லாமல் போயிடும். ஏன்னா அதனால் நான் உங்களுக்கு இந்த நிலப்பாட்டை நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.